அப்பா தாத்தாட்டெல்லாம் அவர் பேசலன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பேசியிருக்கிறாரு. சரி, கொஞ்சம் கேட்டாங்க, கொஞ்சம் தூரம் நகர்த்தி இப்படி அடிச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ உன்கிட்ட பேச போறேன். நீ கேட்பனா உன்னை கொண்டே செய்ய போறேன். நீ பாதி தான் கேட்பனா உன் பிள்ளைகிட்ட பேசுவேன். நானா விட்டுறதா இல்லை. புதிய ஏற்பாட்டில் இந்த பின் வாங்குதல்ங்கிறது ஒன்று கிடையாது பாருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அடைகிற கிறிஸ்து உள்ள வந்துடுறாரு. ஹல்லேலூயா. பின் வாங்குதல், பின்னாடி போறது இதெல்லாம் கிடையாது. எதை நோக்கி தோங்குறீங்களோ அதை நீங்கள் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ இவன் கானானை நோக்கி ஆரம்பிக்கிறான். ஆனால் எங்கே இருந்துட்டானா? அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கேயே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம். தேராகு ஆரானிலே மரிச்சான். எப்போ ஒரு ஆளுக்கு கனவு முடிகிறதோ அன்னைக்கு வாழ்க்கையும் முடியுது. ₹1,00,000 மேல மதிப்புள்ள ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். அப்படியா பிரதர் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க நீங்க. சில நேரத்தில் அது அந்த வார்த்தையினுடைய வெயிட் என்னன்னு நமக்கு நிறைய நேரம் தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஒரு ஆளுடைய கனவு முடிஞ்சதுன்னா எது முடியுது? வாழ்க்கையே முடியுது. பாருங்களேன், அவன் புறப்பட்டான், இருந்துட்டான்னே அப்புறம் அவன் கிளம்புறாரு, ஐயா கிளம்பிட்டாருங்கிற கதை வருது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கனவு இருக்கும் வரை வாழ்வு இருக்கிறது. அல்லேலூயா. இதோ நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்ன கடவுள் என்னெல்லாம் உள்ள ஊத்துனாரோ வெளியே ஊத்திட்டேன், இப்ப கிளம்புறேன் அப்படிங்கிறான். நீங்களும் கிளம்புறதா இருந்தா அப்படிதான் கிளம்பணும். அது வரைக்கும் கிளம்ப கூடாது, இருந்து தான் ஆகணும் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. யாரை கேட்டாங்க, இந்த கல்லறைக்கெல்லாம் இடம் வாங்கலையான்ட்டு. எங்க ஆட்கள்லாம் இப்போதைக்கு யாரும் கிளம்புற மாதிரியே இல்லை. நாங்களும் யாரையும் விடுற மாதிரி இல்லை. அப்படியே அசந்தம் பறத்து தூக்கிட்டாலும் எழுப்பிடுறதா தான் ஐடியா. உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க, சார்ல்ஸ் பிரதர் வருவார், இதைத்தான் அடிக்கடி சொல்லுவார். ஐயோ உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க அப்படிம்பாரு. நமக்கும் அப்படி தொத்திக்கிட்டு பாருங்க அவர் பேசுறதை கேட்டு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கனவு முடியும் போது எது முடியுது? வாழ்க்கை முடியுது. எல்லாம் சொல்லுங்க, கனவு முடியும் போது தான் வாழ்க்கை முடியுது. கனவு இருக்குதுன்னா வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு தரிசனத்தை பெற்று, ஒரு அழைப்பை பெற்று, ஒரு நோக்கத்தை பெற்று அதை செய்து முடித்தவர்களாகத்தான் தங்கள் வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க? முடிச்சிருக்கிறாங்க. பல தேவன் அழைச்ச எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க பாருங்க, அதை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், கடவுள் உங்களுக்காக ஒரு கானான, உங்களுக்காக ஒரு டெஸ்டினி அவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஒருவேளை சிலர் இன்னும் ஆரம்பிக்காமலே இருக்கலாம். சிலர் ஆரம்பித்து ஏதோ ஒரு தயக்கத்தில் எங்கேயாவது நின்றுகிட்டு இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் லக்கை அடைவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆரான் மட்டும் அங்கே என்ன பண்ணிட்டான்? நின்றுட்டான், மரிச்சும் போயிட்டான் பாருங்க. தேவன் விடுறதா இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் விடுறதா இல்லை. உங்க அப்பா தாத்தாட்டெல்லாம் அவர் பேசலன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பேசியிருக்கிறாரு. சரி, கொஞ்சம் கேட்டாங்க, கொஞ்சம் தூரம் நகர்த்தி இப்படி அடிச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ உன்கிட்ட பேச போறேன். நீ கேட்பனா உன்னை கொண்டே செய்ய போறேன். நீ பாதி தான் கேட்பனா உன் பிள்ளைகிட்ட பேசுவேன். நானா விட்டுறதா இல்லை. கடவுள் பாருங்க, விடுற கடவுளே கிடையாது. அவர் ஒன்றை தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு, சில நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு. பேசி பேசி விட்றாம அதை என்ன பண்றாரு? செஞ்சு முடிக்கிறாரு. ஆரான் இவன் போயிட்டான். ஆனா உள்ள பாருங்க 12:1 ஆரம்பிக்குது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. there is no tired. அவருக்கு என்ன கிடையாது? டயர்டே ஆகுறது இல்லை. இந்த ஆள் பொருளை வாங்கலான்னா அடுத்த கஸ்டமரை பாரு. அவர் மாதிரி சூப்பர் சேல்ஸ்மேன் யாருமே கிடையாது. காரை உக்காம விடுறது இல்லை. நீங்க என்ன பிரதர்? டேங்க். அங்க கார் விற்கிறவங்க இருக்காங்க, இங்க டேங்க் விற்கிறவங்க இருக்காங்க, வேற எதெல்லாம் விற்கிறவங்க இருக்கிறீங்க. சில பேருக்கு அதை தான் தெரியும்.
நாங்கள் என்னத்தை கொடுத்தாலும் விற்றுருவோங்கிறீங்களா? ஆளையே விற்றுருவோங்கிறீங்களா? தேவன் பாருங்க டயர்ட் ஆகுறாரா? அவரு இப்படி தான்ப்பா இவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க, ஒருவே கேட்கலன்னு அவர் ஓஞ்சு போனதே இல்லை. அடுத்த ஆள்கிட்ட வந்து பேசுறாரு, நீங்க கானானுக்கு வரீங்களா அப்படிங்காரு. அது எனக்கு வயசாகி போச்சு, பிள்ளை வேற இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது. அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் பலத்தினால உங்களை நிரப்பி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். உனக்கு ஒன்றும் அது பிரச்சனை தேவையே இல்லை, நீ வந்து சும்மா வாரன் மட்டும் சொன்னால் போதும், நானே கூட்டி போயிடுவேன் அப்படிங்கிறார். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. எல்லாம் ரெடியாக இருக்குது. தேவன் என்ன சொல்கிறாரு? நீ வந்தால் மட்டும், நீ வந்தால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேங்கிறார். இப்போ நம்பி அவர் என்னை காப்பார், என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார் என்று நம்பி ஒரு பயணத்தை என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்க. அதான் விஷயம். எனக்கு என்னென்னா, தேராகிட்ட பேசினார், இந்த இன்ஸ்பிரேஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு. அவன் போகலன்னு அவர் விடலை, அவன் பிள்ளைகிட்ட என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அவன்கிட்டையும் அந்த கனவை என்ன பண்ணுறாரு? விதைக்கிறார். நீ போங்கிறாரு. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்குக்கு அப்புறம் யார்? யாக்கோபு, யாக்கோவுக்கு அப்புறம் யோசேப்பு, அவனுடைய பிள்ளைகள். இந்த ஜெனரேஷன், அந்த இஸ்ரவேல் வம்சமே வருது. எகிப்தில் போய் சிக்கிட்டு இருந்தாலும் கனவை மட்டும் விடவே இல்லை. மறுபடியும் அந்த கனவை என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். ஆமென். இன்னைக்கும் பாருங்களேன், தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் சோர்ந்து போகாமல் நம்மோடு சில காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். சில சொல்கிறாங்க, என்ன பிரதர் சப்ஜெக்டே மாற்ற மாட்டேங்கிங்க, சில நேரம் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. அவரே டயர்டாகிறது இல்லை, நான் ஏன் டயர்டாகணும்? அவரே என்ன ஆகிறது இல்லை, டயர்டாகிறது இல்லை, அப்புறம் நான் எதுக்கு டயர்டாகணும்? சொல்லிக்கிட்டே இருப்போம், அது நடக்கும். நம்ம டயர்டாகி விட்டுறக்கூடாது பாருங்க. 2 பேர் தான் கேட்ட மாதிரி இருக்குது, நிறைய பேர் கேட்கல. செய்தியை மாற்றிடுவோமா? அந்த கானானுக்கு போவோம் அப்படின்னு மாற்றிடுவோன்னு நினைக்கிறாங்க. மாற்றவே மாட்டேன். ஹெவன் ஆன் எர்த்து, பூமியில் பரலோகத்தை பார்ப்போம். ஆமென். தேவ புத்திரர்கள் எங்கும் வெளிப்படுகிறதை பார்ப்போம். தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். தேவனுடைய ஜனங்களின் வாழ்வை நாம் காண்போம். நிமிர்ந்திருக்கிறதை நாம் பார்ப்போம். ஒரு பட்டணமே மறுரூபமாக முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவோம். ஆமென்.